முத்தாண்டவர் கோவில்ல கும்பிடப்படுற திருநங்கைகளோட கணவன். மகாபாரத போர்ல கலந்துகிட்ட ஒரே ஒரு தமிழன். மகாபாரத போர்ல முதலில் இறந்த மாவீரன். அர்ஜுனன் கர்ணனை விட ரொம்ப அழகானவன். 18 நாள் போரையும் முழுசா பார்த்த ஒரே ஒரு ஆள். பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கு இவன் இறந்ததே காரணம். அது எப்படி? இவன் யாரா இருக்க முடியும்? பல வரலாற்று கதைகள் சேர்ந்தது இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அது யாருன்னு உண்மையான கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மகாபாரத போர் நடக்க போகுது. பாண்டவர்கள் கிட்ட குறைவான படைகளும் கௌரவர்கள் கிட்ட அதிகமான படைகளும் இருக்கு. இதனால பாண்டவர்களோட படைகள் எல்லாருமே சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னா, நம்ம தோத்து போயிருவோமோன்ற நினைப்பு இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, போர் தொடங்குறதுக்கு முன்னாடி தர்மரும் அர்ஜுனனும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பீஷ்மர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட நேரா போய் தர்மரும் அர்ஜுனனும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. இத பார்த்த பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டா வந்திருக்க பிற நாட்டு படை வீரர்களுக்கும் அந்த நாட்டு மன்னர்களுக்கும் என்ன தோணுதுன்னா, இவங்க எப்படி போற சரியா செய்வாங்க? பீஷ்மர் எதிர்த்தரப்புல நிக்கிறாரு. அவங்க கிட்ட போய் இவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்களே, போற நம்ம எப்படி ஒழுங்கா செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. இதனால பாண்டவர்களோட படைகள் இருக்கிற யாருக்குமே மன வலிமையே இல்லாம ரொம்ப குறைவா இருந்தது. இதை யுதிஷ்டர் பாக்குறாரு. கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, நம்ம படைகள் குறைவா இருந்தாலும் மனதளவுல ரொம்ப தைரியமானவங்க. ஆனா இப்போ அது இல்லாம இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும், ஒரு தர்மான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வேட்டையாடுற பழங்குடியினரோட மன்னரை கூப்பிடுறாரு. உங்க குல வழக்கப்படி இப்படி நம்மளோட படைகள் சோர்ந்து இருக்கிறப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மன்னர் சொல்றாரு, ஒரு உயிரை விட நம்மளோட வெற்றி ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிற விதமா இளவரசர்கள்ல மூத்த இளவரசனை விட்டுட்டு அடுத்த இளவரசன் யாரையாவது நாங்க நரபலி கொடுத்துருவோம். அப்போதான் மத்தவங்களுக்கு என்ன புரியும்னா, வாரிசுகள்ல ஒருத்தவங்களையே நரபலி கொடுத்திருக்காங்க. அப்போ நம்மளும் உயிர் தியாகம் பண்ண பயப்படக்கூடாது, துணிஞ்சு போரிடணும்னு எல்லாருக்கும் மனசுல ஒரு உறுதி வரும்னு சொல்றாரு. கிருஷ்ணர் இதையே நாம செய்யணும் அப்படின்னு யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு. அப்போ கண்ணனை சுத்தி பாண்டவர்கள் இருக்கிறாங்க, பிற நாட்டு மன்னர்கள் இருக்கிறாங்க. எந்த இளவரசனை நம்ம நரபலி கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, என்னைய கொடுங்க அப்படின்னு. கூட்டத்தை விலக்கி விட்டு பார்த்தா நிக்கிறது அர்ஜுனன் மாதிரியே ஒரு பையன். அர்ஜுனனுக்கு அவனை பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி. நம்மளை விட ஒரு 20 வயசு கம்மியான இளைஞனை பார்த்தா எப்படி இருக்கும்? அர்ஜுனனை இளமை காலத்துல பார்த்த மாதிரியே எல்லாருக்குமே இருந்துச்சு. எல்லாரும் திகைச்சு நிக்கிறப்போ அந்த இளைஞன் சொல்றான், நான் நாகலோக தலைவி உலுப்பியின் மகன் அரவான், என்னுடைய தந்தை அர்ஜுனன். இதை கேட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. அப்போதான் அர்ஜுனனுக்கு தன்னோட இரண்டாவது மனைவியை பத்தி ஞாபகம் வருது. என்ன நடந்திருக்கும்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி திரௌபதியும் தர்மரும் ஒரு வீட்டுல இருப்பாங்க. நியாயப்படி 5 பேருக்கு திரௌபதி மனைவியா இருந்தாலும் ஒரு வருட காலத்துக்கு ஒருத்தர் கூட தான் வாழணும். அவ இன்னொருத்தர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ அவளோட அரண்மனைக்குள்ள வேற ஒரு பாண்டவர் உள்ள வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா அவங்க ஒரு வருட காலம் வனவாசம் போகணும். இப்படி சட்ட திட்டங்கள் இருக்கிறப்போ இவங்க ஆண்டுகிட்டு இருக்க நாட்டுல திடீர்னு ஒரு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வர்றான். அர்ஜுனனுக்கு இந்த செய்தி தெரியுது. இதை எப்படியாவது யுதிஷ்டன் கிட்ட சொல்லணும்னு யுதிஷ்டரோட அரண்மனைக்குள்ள வரப்போறான். ஆனா யுதிஷ்டர் அங்க இல்ல. மாறாக அங்க இருந்தது திரௌபதி. அவன் தெரியாம உள்ள வந்திருந்தாலும் சட்டத்திட்டத்தை மீறிட்டான். அதனால ஒரு வருஷ காலம் அவன் வனவாசம் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு, நீ ஒரு வருட காலம் வனவாசம் போய் அங்க ஏதாவது கத்துக்கிட்டு வா. இந்த ஒரு வருட காலத்துல நடந்தது எல்லாமே அந்த வருடம் முடியறப்போ உனக்கு மறந்து போயிடும். திரும்ப நீ சாதாரண மனிதனா வந்து உன்னோட அண்ணன் தம்பிகளோட நீ வாழலான்னு சொல்லிடுறாரு. அவனும் காட்டுக்கு ஒரு வருஷம் வனவாசத்துக்காக கிளம்பிட்டான். இப்படி அவன் போய்கிட்டே இருக்கிறப்போ தென் பகுதிக்கு, அதாவது தமிழக பகுதிக்கு அவன் வர்றான். அவன் ஒரு காட்டுல வாழ்றான். அவன் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்க நாகலோக கணிகை வரா. அவளோட பேரு தான் உலுப்பி. அவனோட அழகுல மயங்குறா உலுப்பி. அர்ஜுனனுக்கு என்ன வேணும்
வேணுமோ அத பக்கத்துல இருந்தே செஞ்சு கொடுக்கறான். அவனும் நன்றி சொல்றான். ஆனா உலுப்பி தன்னோட காதல அர்ஜுனன் கிட்ட சொல்றான். அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அதனால உன்னைய திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றான். ஆனா உலுப்பி சொல்றா, இல்ல நான் வாழ்ந்தா உங்க கூட மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு உலுப்பி சொல்றா. அர்ஜுனன் சொல்றான், நான் ஒரு வருட காலத்துல இந்த காட்டை விட்டு கிளம்பிடுவேன், அதனால உன்னை எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும்னு கேக்குறான். உலுப்பி சொல்றா, நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்களோட மனைவியா வாழ்ந்தா போதும், எனக்கு உங்களோட மனைவின்ற அங்கீகாரத்தை கொடுத்தா போதும்னு சொல்றா. சரின்னு அர்ஜுனனுக்கும் கொஞ்ச நாள்லயே உலுப்பி மேல காதல் வந்துச்சு. ரெண்டு பேரும் அங்கேயே திருமணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வருட காலம் முடிகிற தருவாயில இருக்கு. அப்போ உலுப்பி கிட்ட அர்ஜுனன் சொல்றான், என்னோட வனவாசம் முடிய போகுது, நான் என்னோட நாட்டுக்கு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அர்ஜுனனும் கிளம்பிட்டான். அவன் கிளம்புறப்பவே ஒரு வருடம் முடிஞ்சிருது. அதனால வனவாசத்துல இருந்த அந்த ஒரு வருஷம் அவனுக்கு முழுசா மறந்து போய் திரும்ப நாடால போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் உலுப்பிக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அவன் தான் அரவான். அரவான உலுப்பி அன்பா கவனிச்சு வளர்க்கிறா. அவனுக்கு எல்லா போர் வித்தைகளையும் சொல்லி கொடுக்கறா. அவனை ஒரு நல்ல வீரனா வளர்க்கிறா. அவனும் நிறைய தவங்கள் இருந்து நிறைய வரங்களா நிறைய சக்திகளை வாங்குறான். இப்படி இருக்கிறப்போ அரவானுக்கு ஒரு 15-16 வயசு ஆகுது. உலுப்பி அரவான கூப்பிடுறா. என்ன சொல்றான்னா, குருஷேத்திர போர் நடக்க போகுது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய போர் நடக்கும், நீ உன்னோட தந்தையோட பக்கம் நின்னு அவரோட வெற்றிக்கு துணையா இருக்கணும், நீ இறந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், உன்னோட தந்தைக்கு ஏதாவது உதவி செஞ்சுதான் நீ வரணும்னு சொல்றா. அதை கேட்ட அரவானோ அப்படியே ஆகட்டுமான்னு சொல்லிட்டு நேரா தமிழகத்துல இருந்து தென் திசையை நோக்கி குருஷேத்திர போர் நடக்க போற இடத்துக்கு அர்ஜுனனை தேடி வர்றான். அங்க பெரிய கூட்டம் இருக்கு. அவன் நடந்து வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன யோசனைனா, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள நம்மளை எப்படி உள்ள விடுவாங்க, நம்ம எப்படி அர்ஜுனனோட பையன்னு சொல்லி உள்ள போறது, யார் நம்மள நம்புவா, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கூட்டத்தை நெருங்குறான். ஆனா அவனை பார்த்த காவல்காரர்கள் யாருமே அவனை தடுக்கல. வணங்கி உள்ள போங்கன்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மள யாருன்னே தெரியாது, எப்படி நம்மள உள்ள அனுமதிக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறான். ஏன்னா அவன் முழுக்க முழுக்க அர்ஜுனனோட தோற்றத்திலேயே இருக்கான். என்ன, அவனோட கண்கள் மட்டும் நீல நிறத்துல இருக்கும். ஏன்னா அவளோட அம்மா உலுப்பி ஒரு நாகலோக தேவதை. அதனால என்ன கூட்டத்துக்கு போறானா, கிருஷ்ணர் யார நரபலி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கூட்டத்துக்குள்ள போய் நான் அதுக்கு தயார்னு சொல்றான் அரவான். இப்போதான் அர்ஜுனனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவன் ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அவனோட சாபத்துப்படி எல்லாமே மறந்துருக்கும். இப்போ தன்னோட பையனை பார்த்தோன்னே ஞாபகத்துக்கு வருது. அர்ஜுனன் டக்குன்னு இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்போ பிற நாட்டு மன்னர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜுனா உன்னோட மகனை நரபலி கொடுக்கறதுக்கு உனக்கு ஏன் அவ்வளவு யோசனை, இந்த போர் முடிவுல எத்தனை பேர் உயிரோட இருப்போம், எத்தனை பேர் செத்து போவோம் யாருக்குமே தெரியாது, உன்னோட நாடு வெற்றி பெறணும்ன்றதான் நாங்களும் வந்திருக்கோம், எங்களோட மகன்களையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அப்போ நாங்க எங்க மகன்களை இழந்தா உனக்கு பிரச்சனை இல்லையா, நீ மட்டும் சுயநலமா ஏன் யோசிக்கிறேன்னு அர்ஜுனன் கிட்ட பிற நாட்டு மன்னர்கள் கேக்குறாங்க. அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனா அர்ஜுனன் மனசுல என்ன இருக்குன்னா, அர்ஜுனனோட மித்த வாரிசுகள் அர்ஜுனனை பார்த்து வளர்ந்திருக்காங்க, அவங்களோட பாசத்தை அனுபவிச்சு. ஆனா அரவான் இன்னைக்கு தான் தன்னோட தந்தையை பாக்குறான். அர்ஜுனனும் தன்னோட மகனை இன்னைக்கு தான் பாக்குறான். என்னோட மகன்ற ஒரு காரணத்துக்காகவே அவன் சாகணுமான்னு அர்ஜுனனுக்கு ஒரு கவலை. கிருஷ்ணர் சரி நம்ம அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்க அதோட முடிக்கிறாரு. அன்னைக்கு சாயந்தரம் எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு கிருஷ்ணர் மறுபடியும் ஒரு கலந்துரையாடல் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த போரை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு மாவீரர்களும் ஒவ்வொரு பதில் அளிக்கிறாங்க. ஒருத்தர் 15 நாள், ஒருத்தர் 40 நாள், ஒருத்தர் 28 நாட்கள், ஒருத்தர் ஒரு 30 நாட்கள் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றாங்க. அரவான் அப்ப சொல்றான், ஒரு நொடியில நான் இந்த போரை முடிச்சிருவேன்னு சொல்றான். கிருஷ்ணர் எப்படின்னு கேக்குறாரு. என்கிட்ட 2 வரங்கள் இருக்கு. அவன் 2 விஷயம் சொல்றான். என்னன்னா, என்கிட்ட 2 வரங்கள் இருக்கு. ஒன்னு 3 அம்புகள், இன்னொன்னு ஒரு வரம். இந்த 3 அம்புகள் என்ன செய்யும்னா, முதல் அம்பு என் எதிரிய குறி வச்சு தாக்கி அவனை அழிக்கும்.
இரண்டாவது அம்பு என் படைகளை பாதுகாக்கும். மூன்றாவது அம்பு எதிரிகளோட படைகள் முழுசையும் அழிச்சிடும். அதனால இந்த 3 அம்புல ஒரு நொடியில இந்த போரையே வென்றிடலாம். அப்படியே மறுநாள் போர் வந்தாலும் எனக்கு இன்னொரு வரம் இருக்கு. அது என்னன்னா, நான் வலிமை குறைஞ்ச பகுதியில நின்னு போர் செஞ்சா அந்த போர்ல கண்டிப்பா என்னுடைய தலைமையில இருக்கிற படைக்கு வெற்றி கிடைக்கும்னு எனக்கு ஒரு வரம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பாண்டவர்களுக்கும் பாண்டவர் கூட்டத்துல இருக்க படை வீரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம படையில இப்படி ஒரு வீரனா, அப்ப நம்ம படையில வேமா வென்றிடலாம், நமக்கு தான் வெற்றின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் அத அப்படி யோசிக்கல, வேற மாதிரி யோசிக்கிறாரு. சரி, அப்போ இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க கர்ணன் வில்வித்தையில சிறந்தவன். அவன்கிட்ட எப்படி ஒரு 3 அம்புகள் இருக்குன்னு அரவானை பார்த்து பெருமைப்படுறான். அரவான் கிட்ட கேக்குறான், நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல, சின்னதா ஒரு சோதனை நடத்தி பாப்போமான்னு கேக்குறான். அரவானும் ஒத்துக்கிறான். கர்ணன் சொல்றான், அதோ அங்க பாரு ஒரு மரம் இருக்கு, உன்னோட குறியா ஒரே ஒரு இலைய மட்டும் வச்சுக்கோ, மித்த இலைகள் எல்லாமே கீழே விழுந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அரவானும் இதுக்கு ஒத்துக்கிறான். அரவான் இப்போ அந்த மரத்து பக்கத்துல போய் நிக்கிறான். முதல் வில்ல எடுக்கிறான். தான் குறி வச்சிருக்க ஒரு இலைய விட்டுட்டு மித்த இலைகள் எல்லாமே உதிரணும்னு அதுக்கு உத்தரவிட்டு அதை அனுப்புறான். இன்னொரு வில்ல எடுத்து அந்த குறிப்பிட்ட இலை பாதுகாக்கப்படணும்னு விடுறான். இப்போ அந்த மரத்துல எந்த இலையுமே இல்ல, அவன் குறி வச்ச ஒரு இலை மட்டும் பத்திரமா இருக்கு. இப்ப 3வது அம்பையும் விடுறான். அந்த அம்பு சுதி கிருஷ்ணரோட கால்ல விழுது. அரவான் கேக்குறான், எப்படி கிருஷ்ணா உன் கால் கிட்ட இந்த அம்பு விழுது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான். கிருஷ்ணர் காலை தூக்குறாரு. ஒரு இலை இருக்கு, அந்த இலை அந்த மரத்தினோட இலை. கிருஷ்ணர் ஒளிச்சு வச்சு வேடிக்கை காமிச்சிருக்கிறாரு அவனை சோதிக்கிறதுக்காக. அரவானோட அந்த 3 அம்புகளோட சக்தி எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. கிருஷ்ணருக்கும் ஒரே பிரமிச்சு போயிட்டாரு. இப்போ கிருஷ்ணருக்கு அந்த வேட்டையருக்குள்ள மன்னர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. போர்ல ஜெயிக்கணும்னாலும் நம்மளோட வீரர்களுக்கு ஒரு உத்வேகம் வரணும்னாலும் ஒரு நரபலி கொடுக்கணும், ஒரு இளவரசன நரபலி கொடுக்கணும்ன்றது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ எல்லாரும் முன்னாடியும் அரவானை கூப்பிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு, அரவான் நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி நரபலிக்கு தயாரான்னு கேக்குறாரு. அரவான் கொஞ்சம் கூட யோசிக்காம, என் தாய் என் தகப்பனுக்காக நீ உயிரை கூட கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன்னு தான் என்னை அனுப்பி வச்சிருக்காங்க, என் தந்தை வெற்றிக்காக நான் எதுனாலும் செய்வேன்னு அரவான் சொல்றான். கிருஷ்ணர் கிட்ட அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஏன் இவனை நீ தேர்ந்தெடுத்தன்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு நரபலி கொடுக்கணும்னா ஒரு சாதாரண ஆளையோ ஒரு ஊனமுற்ற ஆளையோ நம்ம கொடுத்துட முடியாது. ஒரு சாமுத்ரிகா லட்சணத்துல இருக்கிற ஒரு ஆளையும் உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரனான ஒருத்தனையும் தான் நம்ம கொடுக்கணும். சாமுத்ரிகா லட்சணம் பொருந்திய 3 பேர், கண்ணன், அர்ஜுனன், ஒன்னு நானு, இன்னொருத்தன் தான் அர்ஜுனனோட பையன் இந்த அரவான். 2வது காரணம், இங்க இருக்கிற எல்லாரையும் விட அதிக சக்தி இந்த அரவானுக்கு தான் இருக்கு. இன்னொன்னு, அவன்கிட்ட ஒரு வரம் இருக்கு. அவன் போர் செஞ்சா கண்டிப்பா வலிமை குறைஞ்ச படையில இருந்துதான் போர் செய்யணும், அந்த அணி கண்டிப்பா வெற்றி பெற்றுடும் ஒரு நியதி இருக்கு. ஒருவேளை அரவான் வலிமை குறைஞ்ச ஒரு அணி கூட நின்று போரிட்டா எதிர்த்த அணி ஒரு நாள் தோல்வியுற்றும். மறுநாள் போர்ல அவன் வலிமை குறைஞ்ச அணிக்கு மறுபடியும் போகணும். அப்போ மறுநாள் வேற ஒரு அணி அவன் தேர்ந்தெடுக்கணும். ஒரே அணில அவன் தொடர்ந்து இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் மாறி மாறி ஒவ்வொருத்தருக்காக அவன் சண்டை போட வேண்டி வரும். நம்ம எல்லாத்த விட சிறந்த அரவான பலி கொடுத்தாதான் அது நியாயமானதா இருக்கும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அப்போ அரவான் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு இது சரியா, உனக்கு எதுவும் ஆசைகள் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ அரவான் சொல்றான், திருமணம் ஆனவங்களை தான் நரபலி கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு சொல்றான். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்றான், எனக்காக அழுறதுக்கு ஒரு உயிர் இருக்கணும், நான் இறந்த பிறகு ஒப்பாரி வைப்பதற்கு எனக்கு ஒரு மனைவி இருக்கணும், இதுதான் என்னோட ஆசைன்னு சொல்றான். நியதிப்படி மனைவி இருக்கிற ஒரு ஆளை தான் நரபலியும் கொடுப்பாங்க. இப்போ கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, சரி ஒரு பெண்ணை தேடுவோன்னு ஊரெல்லாம் தேடுறாங்க. மறுநாள் நரபலிக்கு பலியாக போற ஆண் மகனுக்கு யார் பெண் கொடுப்பா? எந்த நாட்டு மன்னவனும் இவனுக்கு பெண் கொடுக்க தயாரா இல்ல. ஏன்னா யார திருமணம் பண்ணாலும் மறுநாள் விதவையாகிடுவாங்க. யாருமே பெண் கொடுக்க தயாராகாத நிலைமையில கிருஷ்ணர் யோசிக்கிறாரு,
ஒரு பஸ்மாசுரன்ற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் அழகான மோகினி அவதாரம் எடுத்தாரு. அந்த அவதாரத்தை மறுபடியும் கிருஷ்ணர் எடுக்கிறாரு. அரவான் கிட்ட போறாரு. நான் தான் மோகினி, என்னைய திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. எல்லாரும் மத்தியிலையும் அரவானுக்கும் மோகினிக்கும் சந்தோஷமா திருமணம் நடக்குது. அன்னைக்கு ராத்திரி பொழுது நல்லபடியா கழியுது. இப்போ அரவான் ஒரு திருமணமான ஆண்மகன். இப்போ மறுநாள் நரபலிக்கு தயாரா இருக்கிறாங்க. எல்லாரும் கவலையா இருக்கிறப்போ அரவான் மட்டும் வீரம் மிகுந்த கண்களோட எல்லா படைகளுக்கு முன்னாடி நடுவுல போய் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிக்கிறான். தன்னோட இடது கையை தூக்கி தலையில வைக்கிறான். வலது கையில இருக்கிற பாலால தன்னோட தலையை அறுத்து கீழே விழுறான். இத பார்த்த எல்லாருக்கும் அர்ஜுனனே கீழே விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. அவன் உயிர் தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்த பிற நாட்டு வீரர்களுக்கு உயிரை பத்தின மரணத்தை பத்தின கவலை இல்லாம வெற்றி வேட்கை உருவாகுச்சு. கடைசி அரவான் ஆசைப்பட்டபடி மோகினி அவதாரத்தில் இருந்த கிருஷ்ணரும் வந்து அரவானோட உடம்பு மேல படுத்து கதறி அழுவுறா. அரவானோட உடம்புக்கு இறுதி சடங்குகள் பண்ண போவாங்க. அப்போ அர்ஜுனன் சொல்லுவான், நரபலிக்கு முன்னாடி அரவான் ஒரு ஆசைய சொல்லியிருந்தான் கிருஷ்ணன் கிட்ட. இந்த போர் அவன் முழுசா பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால இந்த போர் முழுசா தெரியற மாதிரி மலையோட உச்சில அரவானோட தலைய கொண்டு போய் வைப்போம். அவன் இந்த போரை முழுசா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் தலைய மட்டும் தனியா எடுத்துட்டு போய் மலையோட உச்சியில வச்சிருவாங்க. 18 நாட் போரையும் முழுசா பார்த்தவன் அரவானோட தலை மட்டும்தான். இப்போ அவனோட உடலுக்கு இறுதி சடங்குகள் நடக்குது. மோகினி அவதாரத்துல இருந்த கிருஷ்ணர் கதறி அழுறாரு. நல்லபடியா அந்த சடங்கு முடிஞ்சது. கடைசியா 18 நாள் போர்லயும் பாண்டவர்கள் வெற்றி பெறாங்க. கௌரவர்களை விட படைகள் குறையா இருந்த பாண்டவர்களோட படைகள் வென்றதுக்கு காரணம் போர் படைகளோட உத்வேகம் தான். அதுக்கு காரணம் அரவானோட நரபலி தான். இப்படி தன்னை இழந்து தன் தந்தை அணியை வெற்றி பெற செய்ய வச்ச அரவான் ஒரு தமிழ்நாட்டு வீரன்றதுனால தான் கூத்தாண்டவர் கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் அந்த அரவானை நினைச்சு நிறைய திருநங்கைகள் தாலி கட்டிக்கிட்டு மறுநாள் அதை அறுத்து அழுகிற சடங்கு நடக்குது. இந்த அரவானை தான் காவல் தெய்வமா எல்லார் வீட்டு முன்னாடியும் அந்த தலைய வச்சு நம்ம வாசல்ல வச்சிருக்கோம். எப்படி அரவான் தன்னோட அணியோட வெற்றிக்காக உயிரை பத்தி நினைக்காம மரணம் செஞ்சானோ, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட வெற்றிக்காக நம்ம மனசுல இருக்க தீய எண்ணங்களை எடுத்தாதான் நாமளும் வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.